நாக்கு வலிப்பதனால் என்னென்ன பலன்கள்? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலிலான டங் கிளீனர் நல்லதா இல்லை பிளாஸ்டிக்கினாலான டங் கிளீனர் நல்லதா? ஒருவர் தன் நாக்கினை சுத்தம் செய்யும் பொழுது அவற்றில் படிந்திருக்கும் உணவு துகள்கள் அகற்றப்படும். இதனால் துர்நாற்றம் வீசாது, கமகமவென நறுமம் வீசும். அசுத்த கிருமிகளும் அகற்றப்பட்டு பற்களில் படியும் பிளேக் என்ற கரை ஏற்படாமலும் பாதுகாப்பு கிடைக்கும். அங்கு அமைந்திருக்கும் பல்லாயிரக்கணக்கான மெக்கானோ ரிசப்டார் செயல்பட்டு சலைவரி அமைலேஸ் மற்றும் லிங்குவல் லைபேஸ் நொதிகள் சுரக்கும். இதனால் நாம் உட்கொள்ளும் உணவுகள் எளிதாக செரிமானமாகும். நாக்கினில் அமைந்துள்ள டேஸ்ட் பட்ஸ், அதாவது சுவையினை உணரச் செய்யும் மைய புள்ளிகளின் செயல்பாடு அதிகரித்து ஒருவர் சுவையினையும் ஆனந்தமாய் புசிக்கலாம். ஆனால் என்றும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலிலானவற்றையே பயன்படுத்த வேண்டும். காரணம், பிளாஸ்டிக்குகளில் கிருமிகள் எளிதாக துளையிட்டு ஊடுருவிவிடும். நமது ஆயுர்வேதத்திலும் கூட இதனை ஜீவ பிரக்ஷலனா என்றும் இதனால் பல நன்மைகள் கிட்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் வெள்ளி உலோகத்திலால் ஆனவற்றை கொண்டு சுத்தம் செய்திருக்கிறார்கள். நன்றி.